ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு, டிவிக்கு அரசு, விஜய் அரசு, இது எல்லாத்துக்கு மேல தூய ஆட்சி நடக்கக்கூடிய அரசு. இந்த அரசு செய்த ஒரு காரியத்தை நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது. அதுவும் கரூர் சம்பவத்துல 31 பேர் மரணத்திற்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில கொடுத்த வேலையை ரத்து பண்ணிருக்குங்க நீதிமன்றம். ஐயோ, எங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள். அங்க பேய்கரும்பு அப்படின்ற அந்த ஐயா இருக்கக்கூடிய அந்த நினைவிடத்துக்கு சென்று வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர் செய்த செயல் அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருளா இருக்கு. கூடிய விரைவிலேயே அடுத்த மாநாடு நடக்க இருக்கிறது. பாஜகவுக்கு இது எந்த வகையில ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறதா இருக்கும். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா எங்க இருந்தாரு, எப்படி அவரு அந்த இடத்துக்கு வந்தாரு, எந்த ஆட்சியில அவர் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இப்போ பாஜகவுக்கு செக் பாயிண்ட் வைக்குதா அல்லது அனைவருக்குமான நபராக அண்ணாமலை அறியப்படுகிறாரா? இந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஆனால் குடும்பமாக பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் பேட்ச்ல இருக்கக்கூடிய, அதுவும் உயர் அதிகாரிகள் எல்லாமே. அதுலேயும் ஒரு சிலர் இது சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, நமக்கெல்லாம் வாழ்வளித்த அந்த முந்தைய தூய சக்தியை வச்சு நமக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்தில் ஒரு ரகசிய மீட்டிங் போறதாகவும், இந்த ரகசிய தகவல் ரகசிய துறைக்கு தெரிஞ்சதாகவும், அந்த மீட்டிங்ல என்ன பண்ண போறாங்க, யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டிங்கை போட்டிருக்காங்க. என்னப்பா, அரசு ஊழியர்களும் அரசுக்கு எதிராகவா? இந்த விஷயங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். மிக சமீபத்துல கரூர் போறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தாவேகாவினுடைய தலைவர், தமிழக முதலமைச்சர், முன்னாள் நடிகர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் போகும்போது அந்த கரூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜி உள்ள இருக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த ஸ்கெட்ச் இன்னைக்கு வரைக்கும் பென்சில் மாதிரி தான் இருக்குது, ரப்பர் வச்சு அழிச்சிட்டாங்க, அது வேலைக்கு ஆகல. இதனால நம்ம செந்தில் பாலாஜி மனித புனிதர், நீ வக்காலத்து வாங்குற, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் பொங்குறாங்க. பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது நாங்க போட்ட வீடியோ என்ன, அது ஜேர்னலிசம் எப்படி இருக்கிறது, அதுல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் எடுத்து பாருங்க. சும்மா இந்த வசவு வார்த்தைகள், கொச்சையான சொற்கள்னால நீங்க போடுறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஷயமோ அந்த விஷயத்துல எங்களுடைய பார்வை, ஸ்பெக்ட்ரம் தமிழினுடைய பார்வை, இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு நடுநிலையா இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆட்சி அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும், செயல்பாடுகளை விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் ஜனநாயகம். ரொம்ப பேச விரும்பல, உங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலையும் கிடையாது. கரூர் விஷயத்துக்கு வருவோம். கரூர்ல சம்பவம் நடந்துச்சு. 31 குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு கருணை அடிப்படையில வேலை அப்படின்னாங்க. இப்போ அது கொடுக்கப்பட்ட போதே நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. இந்த சம்பவம் எதனால் நடந்தது, எதுக்காக அரசு வேலை அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தது. இன்னைக்கு அதனுடைய தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கியிருக்கு. பக்காவா சூப்பரா கொடுத்திருக்கு. ஒருவேளை தமிழக அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட்லயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகுது அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பாமரனான எனக்கு தோணுது. ஏன்னா நான் அட்வொகேட் கிடையாது. எங்கிட்ட டீம் லீடர்ஸ், சட்ட நுணுக்கங்கள், சட்ட வல்லுநருக்கான ஷரத்துகள் நமக்கு தெரியாது. விஷயத்துக்கு வருவோம். 31 பேத்துக்கு வேலை கொடுத்தாங்க. ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கு, இந்த 4 கேட்டகரியில வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. எந்த 4 பேர்? இராணுவத்தினர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்து போயிட்டா அவருடைய வாரிசுக்கு கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஓகே. அரசு பேருந்து மோதி அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அரசனுடைய தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. 2வது, லீலாவதி படுகொலை மதுரையில் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு கருணை அடிப்படையில் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இதை தாண்டி SC/SC ஆக்ட்ல அந்த பிரிவினருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கப்படுது. சரி, ஓகேவா? இந்த 4 பேர் தரேன்னு சொல்றீங்களா? இப்ப கரூர் சம்பவம் இந்த 4 பேர்த்துல எங்க சேருது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே இவங்க அது யுவர் ஆனர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஜகா வாங்கியிருக்காங்க. கொடுத்ததை நியாயப்படுத்தி இவங்க முட்டு கொடுக்க பார்த்துருக்காங்க. நீதிமன்றம் பக்காவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நச்சுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்தது எதுவுமே வராது. லட்சக்கணக்கான மக்கள் அரசு வேலைக்காக தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை தொலைச்சிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை கிடைக்குமா? அவனுடைய முயற்சி செய்வதற்கான அந்த முயற்சிக்கான அவனுடைய நம்பிக்கைக்கான பலன் என்ன? இதை தாண்டி
கருணை அடிப்படையிலான வேலைகளே பல பேருக்கு சட்ட போராட்டமா இருக்கு. இப்ப நான் அந்த அரசு பேருந்து மோதின்ற அரசு வாகனம் மோதி இறந்துட்டா அவங்களுக்கு உடனே கருணை அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கே அது சட்ட போராட்டம். என்னதான் ஆர்டர் கொடுத்தாலும் கலெக்டரே போட்டாலுமே என்ன வேலை கொடுக்கறது, அவங்களுக்கு இங்க கொடுக்கறது, அவங்கள யாரு கொடுக்கறது, இதை கண்டறிவது யாருன்ற குழப்பம் ஏகப்பட்டதுல இதுலயே நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது யாருனால இந்த விஷயத்தை பத்தி முழுசா நம்ம பேச முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. சோ இது அரசு செய்த தவறா? கரூர் இன்சிடென்ட் சொல்றேன், கரூர்ல நடந்த மரணங்களுக்கு அரசு தவறா? கொஸ்டின் மார்க். இல்ல அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபரினுடைய தவறா? கொஸ்டின் மார்க். பொதுமக்கள் அங்கு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரியான கூடுவதற்கான காவல்துறை மற்றும் லோக்கல் விஷயங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யாரு செஞ்சாங்கன்றத நீதிமன்றம் தான் இன்வெஸ்டிகேஷன் மூலியமா தீர்ப்பின் மூலமா சொல்லணும். இதை நம்ம பேசுறதுக்கு வழி இல்லை. ஆனா இறந்து போனவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது மற்றவர்களுக்கான முயற்சி செய்வர்களுக்கான இதே கருணை அடிப்படையிலான வேலை கிடைக்காதவங்க எத்தனையோ பேத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு. நீதிமன்றம் மிக தெளிவான இருக்கு. உள்ளபடியே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தாவேக அரசு இது ஒரு தோல்வியாகவோ, இதை தனக்கான தலையில் விழுந்த குட்டாகவோ, இதை தனக்கு நேர்ந்த அவமானமாகவோ, இதனால தன்னுடைய செல்வாக்கு குறைந்துரும்னோ தவறா எண்ணாம திருத்திக்கிட்டு இத கேஸ் போட்டது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் போட்டிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நம்ம தோத்துட்டோமேன்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க கொஞ்சம் எட்ட நின்று பாருங்க. ஒரு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படியே உசுர கொடுத்து ஒரு வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி ஒரு கடவுள் வர மாதிரி எவ்வளவோ பேர் முயன்று கொண்டிருக்கிறாங்க. பல பேர் கிடைக்காமையே போயிட்டாங்க. சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி இப்ப இருக்கு. அது கடவுள் அனுகிரகத்தை தாண்டி அதிர்ஷ்டம் இருந்தாதான் வரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ 31 அரசு வேலையை அரசு சொல்லியிருக்கு, இல்லைங்க நாங்க குரூப் 4 வகையிலான அந்த பணி தானே கொடுத்துருக்கோம், அதுவும் டெம்பரவரி தானே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சப்பக்கட்டு கட்டி பேசியிருக்காங்க. எதுக்குமே நீதியரசர் ஒத்துக்கல, பக்காவா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுக இன்னும் மற்ற கட்சிகளை சார்ந்து தாவேக விமர்சிப்புகளை தாண்டி எல்லாருமே இந்த நீதியை வரவேற்பார்கள் நினைக்கிறேன். இதுக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல நீ கமெண்ட் போட்டேன்னா உன்னுடைய அந்த நிலையை பத்தி நாங்க வருத்தம் தான் படணும். சோ இதை தாவேக அரசு ஒரு குட்டா எடுத்துக்காம இதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் என்ன சொன்னாலும் தாவேக அரசு அந்த கட்சி அதற்கான நலன் அடுத்து வரக்கூடிய தேர்தல தனக்கான செல்வாக்கு அப்படிங்கிறத நோக்கி போகாம, உங்களுக்கு ஆல்ரெடி செல்வாக்கு இருக்கு, இங்க 107 சீட்டு 234 தொகுதியிலும் விஜய் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு, நீங்க அதை நோக்கி போனீங்க அப்படின்னா நீங்க பல நல்ல விஷயங்கள் செய்யறீங்க, பல நல்ல முரண்பாடுகள் கொண்டு வராங்க. அரசு ஊழியர்கள்லாம் ரகசிய கூட்டம் போடுற அளவுக்கு இருக்கு. அந்த சாப்டர் நம்ம பேசுவோம், மாமல்லபுரத்தில் நடக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் இது பிரதிபலிக்கும். ஒரு நல்ல நோக்கத்துல நல்ல திசையில போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு நீதிமன்றத்தின் மூலியமாக 107 சீட் வந்துருச்சு, நான் தான் முதலமைச்சர், தாவேக ஆட்சியை நடத்துது அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாலும் யாருனாலையும் கேட்க முடியாது, இது அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டா நீதிமன்றம் எப்படி கேள்வி கேட்கும்னு சொல்லி யார் சொன்னது? நமக்கு மேல் அமைப்பு இருக்கு. இதுதான் ஜனநாயக நாடு, மக்கள் இருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறார் அப்படின்னா அது யாரால? அப்படின்ற உண்மையெல்லாம் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிங்க. இந்த பதவின்றது மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை நீங்க மதிச்சு சிறமேற்கொண்டு நேர்மையாக செய்யும் பட்சத்துல நீங்களே அதற்கு அடுத்த உயர்வுகளை மக்களே உங்களுக்கு தருவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கும்போது, நான் வந்துட்டேன், என்னோட ஆட்சி, என்னோட அரசு, நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னா நிச்சயமா நீதிமன்றம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. உங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நீதிமன்றம் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த தாவேகா ஜெயிச்சது அப்படின்றப்போ ரிசல்ட்டுகள் எடுத்து பார்க்கும்போது வழக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திமுக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த சிறுபான்மையினர், இதுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சேருவாங்க. இதை தாண்டி அரசு ஊழியர்கள், இவங்களாம் தபால் வாக்குகள் சிலர் போட்டாங்க அப்படின்னா அந்த பூத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து பல்கா ஆரம்பிக்கும். இது திமுகவுக்கான பரம்பரை வாக்கு. ஆனா இந்த முறை அது மாறி தாவேகா பக்கம் போயிடுச்சு. ஓட்டு எண்ணும் போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, தாவேகா அப்படியே கிராஜுவலா ஏறிச்சு, அதுல இருந்து குறையவே இல்லை, அப்படியே நச்சு நின்னுது. அந்த அளவுக்கு அரசு ஊழியர்கள் தாவேகாவுக்கு சிரம் மேற்கொண்டு வரவேற்ற அந்த நபர்கள் இப்போ தாவேகாவை எதிர்த்து எப்படியாவது என்ன பண்ணலாம்னு ஒரு ரகசிய கூட்டம் போடுற அளவுக்கு அவங்க நினைச்சிருக்காங்க. 1989 பேட்ச்,
ஆபீசர்ஸ், குரூப் 1 ஆபீசர்ஸ், அந்த பேட்ச்ல வந்த ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு இல்லையா? 89னா கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருஷம்? 99, 2009, 2019, 2029, கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆச்சு. ஒன்னு சர்வீஸ்ல இருந்திருக்கிறா, இல்லையா பல பேர் ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம். ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்து 1989 பேட்ச் இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய சென்னைக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதை எப்படி அவங்க உளவுத்துறை ஸ்மெல் பண்ணுச்சு அப்படின்னா, திமுகவுக்கான ஆதரவான வேலைகளை நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1989 பேட்ச் ஆபீசர்ஸ் சிலர் மற்றவர்களை கட்டாயப்படுத்துவதாகவும், அந்த கூட்டத்துல உள்ளபடியே என்ன பேச போறாங்க, அரசுக்கு எதிரான திட்டங்களை திட்டக்கூடிய முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுவாங்களா, அவங்களுடைய செயல்பாடுகள் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கவனிக்கக்கூடிய வேலையை உளவுத்துறை செஞ்சிருக்கு. இன்னும் கூட்டம் நடக்கல. ஆனால் அதற்கு முன்பாகவே என்ன கண்டென்ட்ல அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்ற விஷயம் வெளியில செஞ்சிருக்கு. ஒரு அரசுக்கு எதிராக இந்த மாதிரியான ஆபீசர்ஸ் கூட்டம் அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டீங்களா? தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தங்கள் கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களாலதான் நமக்கு கிடைச்சது, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு திமுக தான் காரணம், அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்ற நன்றி விசுவாசத்தின் காரணமாக அவங்க மற்ற அதே 1989 பேட்ச் உள்ளவர்களுக்கு நட்பு ரீதியாக சில கட்டளைகளையும் சில செயல்பாடுகளையும் நம்ம செய்வோம். இது திமுக தலைமை சொல்லி செய்யறாங்களா, இல்ல திமுகவினுடைய மறைமுகமான ஒரு ஆபரேஷனா, அஜெண்டாவா அப்படின்ற நம்மளுடைய மூளைகள் எல்லாம் நீங்க எடுத்து போட்டு பார்க்கலாம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் இதுல இருப்பதா தெரியல. இதோட பொருந்திய இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாமக்கல்ல இந்த ஒரு ஆப் ஒன்று கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. அந்த ஆப்பை நாங்க வெளியில விடமாட்டோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது என்னன்னா, லஞ்சம் தவிர்க்கக்கூடிய அந்த ஆப். 5 ரூபாய் ஜிபேல எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அனுப்ப முடியல, எங்களை கேள்வி கேட்கிறாங்க, எங்களால செயல்படவே முடியல, எங்களை லஞ்சம் வாங்க தூண்டுறாங்க, லஞ்சம் வாங்க நிர்பந்திக்கிறாங்க அப்படின்றாங்க. எப்பா நீ 5 ரூபாய் ஜிபேல கொடுக்கறத அவங்க பார்த்துட்டு கேள்வி கேட்கறாங்கன்னா அது எப்படி லஞ்சம் வாங்குற தூண்டுறதாகவும் லஞ்சம் வாங்க நிர்பந்திக்கிறதாகவும் இருக்கும்? நீ லஞ்சம் வாங்குறத அவங்க வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? கேஷ் வாங்க முடியல, சிசிடிவி கேமரா இருக்கு, உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தறான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். ரெண்டாவது ஜிபேல வாங்கணும் அப்படின்னா ஹிஸ்டரியை பார்த்துட்டு எதுக்கு இந்த படம் உங்களுக்கு வந்தது, அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க யாரு, நீங்க எதுக்கு அதை வாங்கினீங்க, இப்ப அடுத்து கோல்டா இது ஏதாவது வாங்குவாங்களா இல்லை என்னன்றது தெரியல. ஸோ அரசு அதிகாரிகள் அவங்களால அப்படியே ஒரு மாதிரி என்னடா பண்றது, எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி செயல்பட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸை தாவேக அரசு வாங்கிக்குது அப்படின்ற ஆதங்கம் தான் இருக்கு. அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு கலவையான நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல தாவேக அரசு எப்படி ஸ்திரத்தன்மையோட நின்று மக்களுக்கான அரசா இருக்க போகுதா, அல்லது அடிபணிந்து வேற மாதிரியாக மாறப்போகுதா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் இருக்கு. இதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் நாங்க அவங்களை எப்படி கவனிச்சிருப்போம், எப்படி வரவேற்றிருப்போம், என்னென்ன விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்வித்திருப்போம், இந்த பணம்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு அந்த அமைச்சர்கள் எங்கள்கிட்ட கேட்கறாங்களா? கேட்டாங்கன்னா நாங்க எப்படி வந்தது அப்படின்றத சொல்லுவோம். இல்ல ரெண்டாவது என் கை காசை போட்டு பண்ணணுமா, இல்ல எப்படி பண்ணணும், எவ்வளவு செலவாச்சு அப்படின்றது, ஏன்னா இல்ல இதே அவங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி உரிமையோட லஞ்சம் பெறுவதற்கான காரணிகளை அடுக்கிறாங்க அரசு அலுவலர்கள். இது எப்படி தாவேக அரசு எதிர்கொள்ள போகுது? ஒரு அமைச்சர் வர்றாரு அப்படின்னா வரவேற்பு கொடுக்கறத பிரம்மாண்டமா பண்றோம் அப்படின்னா இதுக்கு அரசு நிதி ஒதுக்கப்படுதா? அப்போ அமைச்சரை வரவேற்க ஒதுக்கப்படும் அரசு நிதின்றது ஆர்டிஐல எவனா கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த பணத்தை செலவு பண்றதெல்லாம் அரசு அதிகாரிகள் பண்றாங்கன்னா எப்படி பண்றாங்க? கான்ட்ராக்டர்ஸ் மூலியமா வருதா, எப்படி வருது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இதை தாண்டி தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் பணி மாறுதலுக்கு கேட்கிறாங்க. அதை அவரு செய்ய மறுத்துறாரு. உடனே அதிகாரி போட்டு பண்றாரு. அந்த அதிகாரிக்கு சில ஸ்வீட் பாக்ஸுகள் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ அப்ப முற்றிலுமா லஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்கு. சில அமைச்சர்களே கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு போய் நிக்கல. அதுவும் குறிப்பா நீர்வளத்துறை அமைச்சர் அவரை நோக்கி கையை நீட்டுறாங்க. அவர் ஸ்வீட் பாக்ஸுகளை பெற்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவலை பிரபலமான வார நாளிதழ் அப்படியே அப்பட்டமா போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போய் நிற்கும்? ஒரு பக்கம் அதிகாரிகள் எங்களால ஸ்வீட் பாக்ஸ் வாங்க முடியலன்னு கதறாங்க, இன்னொரு பக்கம்
சில அமைச்சர்கள், அது மூத்த அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அமைச்சரே ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாருன்ற தகவலை ஒரு நாளிதழ், ஒரு வார இதழ் வெளியிடுது அப்படின்னா இந்த மாற்றங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார் தமிழக முதலமைச்சர்? அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள், 11ஆம் ஆண்டு நினைவு நாள், பேக்கரும்பு அப்படின்ற இடத்துல அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கு. நினைவு இல்லம் நான்லாம் போயிருக்கேன். அந்த இடத்துல அப்படியே சூப்பரா இருக்கும், போட்டோஸ்லாம் இருக்கும். அவருடைய உடையெல்லாம் அவருடைய ராமேஸ்வரத்துல அவங்களுடைய இல்லத்துல அந்த போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க. நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். இங்கே பேக்கரும்புன்ற இடத்துல அவருடைய போட்டோஸ்லாம் நிறைய இருக்கும். சில பொருட்களும் அங்கே வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சூளுரித்திருக்கிறார். என்னை உரமேற்றிக் கொள்வதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீச்சை அவரு கொடுத்திருக்காரு. சமீப காலமாகவே அண்ணாமலை அவர்களுடைய நகர்வுகள், பேச்சுக்கள் யாரால உற்று நோக்கப்படுதோ இல்ல பாஜகவினரால் உற்று நோக்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு அந்த சம்பந்தமாக அவர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதும் உற்று நோக்கப்படுது. இவர் என்ன பேசினாலும் உடனே எங்கிருந்து பதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் இருந்து ஒரு பதில் வருது. அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. 50 லட்சம் பேர் வந்தாதான் கட்சி ஆரம்பிப்பாரு. இப்ப நான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள்ல முழு மூச்சா இறங்கிட்டாரு. அடுத்தது ஆகஸ்ட் மாசம் அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாகவும், கடற்கரை நகரங்கள்ல ஒரு தூய்மை பணி அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து தங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை செழுமைப்படுத்துவதற்கான முயற்சிகள் அவர் இறங்கியிருக்காரு. அவர் அந்த பேக்கரும்புன்ற இடத்துல அப்துல் கலாம் ஐயாவோட குடும்பத்தினர் மத்தியில இருக்கும்போது அந்த மரியாதை செலுத்தும் போது ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கிறாருங்க. இஸ்லாம்ல சொல்லப்பட்டிருக்காட்டுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது ஆண்கள் தங்களுடைய தலையை துணியால், ஒரு தொப்பியோ அல்லது துணியோ எடுத்து மூடிக்கணுன்ற மாதிரி இருந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, அவரு செய்யறாரு. இதை அவர் எந்த அளவுக்கு அரசியலுக்காக பண்றாரா இல்லை என்னன்றது தெரியல. ஒருவருடைய மத நம்பிக்கை அந்த இடத்துல அவங்களுக்கு செய்யும் போது அதை அவர் செய்யறாரு. ஆனா இத இணையதளங்கள்ல பார்த்தையா, என்னோட மத அடையாளத்தை வீட்டுல வச்சுட்டு வரேன்னு சொன்ன நீயே அங்க போய் அதை செய்யறா பாத்தியா அப்படின்ற மாதிரி அவரு கேட்டிருக்காரு. அந்த இடத்திலேயே அவர் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது அதற்கு பதிலா இருக்கு. அப்துல் கலாம் ஐயாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கியிருக்காங்க. அது என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே எடுத்து காட்டுறாரு. முருகனுடைய உருவப்படம், அதுல வேலு, மயில், சேவல் அதெல்லாம் இருக்கு. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவருடைய குடும்பம் ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு வழிபாட்டுக்காகவும் மரியாதை செய்வதற்காகவும் தங்களுடைய இடத்துக்கு வரும்போது அவர்கள் மதிக்கின்ற கடவுளுடைய விக்கிரகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இங்க மதச்சார்பின்மை அப்படிங்கிறதும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியான பார்க்காம இதையுமே அரசியல் படுத்தி பலவாறான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு. அண்ணாமலை அவர்களுமே வீதி லீடர்ஸ் அமைப்பு அப்படின்றத தொடங்கப்பட்ட பிறகு பாஜகவோடு அப்படியே இணங்கி எல்லாம் அவர் போகல. சில விஷயங்கள் அப்படியே ஊசியில ஏத்துற மாதிரி சுருக்குன்னு ஏத்துறாரு. ஒருவேளை வருகின்ற அந்த மாநாட்டுல நல்லபடியான ஒரு கருத்தை, பாஜகவுக்கு புகட்டக்கூடிய கருத்தை அவர் தெரிவிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு மற்றவர்கள் மத்தியில வந்ததோ இல்லையோ, வீதி லீடர்ஸ் அமைப்புல வந்ததோ இல்லையோ, பொதுவான இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அந்த வேலையை அவர் செய்வாரா பொறுத்து தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு விஷயம், கடந்த திமுக ஆட்சியில மருத்துவ பணிகள் தேர்வாணையம் ஒரு எக்ஸாம் நடத்துது. அந்த எக்ஸாம்ல பல குளறுபடிகள், கொஸ்டின் பேப்பர் லீக்கு, இன்னும் அதாவது மொபைலை பார்த்து எழுதினாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் விசாரணை, காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் போடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கு. அந்த தேர்வினுடைய முடிவுகளை வெளியிட்டு அந்த தேர்வுகளுடைய முடிவுகளை வச்சு பணிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்ற பணி, ஆனால் அலாட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைத்தள பதிவுல ஒரு வெளிப்படையா போட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த தேர்வையே சரியில்லை, சரியான முறையில் நடக்கலன்ற குற்றச்சாட்டை வைக்கும் போது அதனுடைய முடிவுகளை வச்சு நீங்க பணி நியமன ஆணைகளை வழங்குறது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் சொல்லி இன்னொரு ஒரு பிராதையும் தாவேக்கா அரசின் மேல வச்சிருக்காரு. இதுக்கு எந்த அளவுக்கு பதில் சொல்ல போறாங்கன்றதுல நீதிமன்றத்தை நாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. இந்த காணொலியில நீங்கள் பார்த்த, தெரிந்து கொண்ட தகவல்களின் அடிப்படையிலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மேலும் எங்களை செழுமைப்படுத்தும். நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.